இவங்க எல்லாரும் ஒன்று கொடுத்தது காரணம் யாருன்னா பீட்டா தான். அவங்க ஒன்று இப்போ வரலன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் அவங்கள எவ்வளோ தான் வெறுத்தாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம இளைஞர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்காங்க. அவங்க ஆனால் அவங்க மேலே வெறும் நன்றி ஒன்று சொல்ல மாட்டினா அடிதான். ஆனால் ஒரு வகையில் நன்றி இருக்கு அவங்களுக்கு. எல்லாரும் ஒன்று சேர்த்துக்கோசம் நன்றி. இதனால வருங்காலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லா இளைஞர்களும் ஒன்று கூடுவோம். கண்டிப்பாக சேரலாம், கண்டிப்பாக சேரலாம். எங்க வீட்டு குடும்பத்துல யாரு அவன் யாரு பீட்டா? எங்களோட இதுல உரிமையை தலையிறதுக்கு அவன் யாரு பீட்டா? அவன் வீட்டு வாசல் நாங்க வர முடியுமா? அமெரிக்கா யாரு எங்களை கேட்கறதுக்கு? அவனை துரத்துனா பீட்டா, இல்லைன்னா அடுத்தது நாங்க போட போறோம் நோட்டா நோட்டா நோட்டா. இன்னைக்கு தமிழர்கள்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு பீட்டாவும் ஒரு காரணமாக இருக்குது. இது வெறும் ஜல்லிக்கட்டுன்ற ஒரு பிரச்சனைக்காக மட்டும் இனி தமிழர்கள் ஒன்று கூடாமல் இனி ஏற்பட போகிற இல்லை வருங்காலத்தில் ஏற்படுற இருக்க பிரச்சனைக்கு அத்தனைக்கும் நிச்சயமாக வந்து தமிழர்கள்லாம் ஒன்று கூடுவாங்க. சென்னை மெரினால கூட்டம் சாதாரணமாக கூடி தான் பார்த்துருக்கீங்க. ஜல்லிக்கட்டுக்காக கூடி பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இப்போ ஜல்லிக்கட்டுக்காக தான் போராடிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு எங்களோட பாரம்பரியம், எதுக்காகவும் இதை விட்டு கொடுக்க முடியாது. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, விவசாய பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை, எத்தனையோ தமிழர் அப்படின்னாலே புறக்கணிக்கப்படுறோம். தமிழர் அதாவது வடக்கு வாழ்க்கை எழுதுன்றாங்க. இனிமேல் தெற்கெல்லாம் தெரியாது, தமிழ்நாட்டிலாம் தெரியாது. எங்க காளைகளுக்கு தடை போட நீங்க யாரு? நாங்க எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத நீங்க எங்களுக்காக தான் சட்டம், மக்களுக்காக தான் பிரதமரோ சட்டமோ, சட்டத்துக்காக மக்களோ பிரதமருக்காக மக்களோ கிடையாது. நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்க எங்களை ஆளல, நாங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். நீங்க ஜெயிச்சிங்க, எங்களை வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க, எங்களை வச்சு நீங்க சம்பளம் வாங்குறீங்க. இது எங்களுடைய உரிமை. இதை பறிக்கிறதுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழன் தான் இருக்கணும். எங்களை எவனும் கட்டி மேய்க்கணும் ஆளணும்னு நினைக்க முடியாது. நாங்க மட்டும்தான் எங்களையே நாங்க தான் ஆளணும். நீங்க யாரும் போராடி முன்னேற்றமா நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம், 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 தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம். போராடுவோம், போராடுவோம், தமிழ்நாட்டை போராடுவோம், 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 தமிழ்நாட்டை போராடுவோம். மாணவர்கள் பல பேர் இருந்தால் போலீஸ்காரன் தேவையில்ல, கோபிஸ் தேவையில்ல, மோடி தேவையில்ல. எனக்கு இளைஞர் இருந்தால் போதும். நான் மதுரைக்காரன் தான், கோரிப்பாளையம் அலங்காலூர்லாம் ஜல்லிக்கட்டு நான் நடத்துவேன். போராட நீடிக்கும். அமைதி போராட்டமாக இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அராஜக போராட்டம் நாங்கள் மாறிடுவோம். அதுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ மோடியே வந்து நம்மளை பற்றி பேசுகிறாருன்னா எதுக்கு பேசுகிறாரு? அவர் என்ன சும்மா பேசிட்டாரா? ஒரு 5 பேர் சேர்ந்ததுனால பேசினாரா? இவ்வளோ ஸ்டூடெண்ட் இப்போ சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நாங்கள் போராடினதுனால தான் அவர் பேசிக்கிறாரு. ஓபிஎஸ் அவர் என்ன பேசினார்? ஒன்றையும் பேசல. போனார், டெல்லிக்கு போனார், ஒரு டூர் மாரி போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டார். அவள் தான் அவரோட டூரு. என்ன வீட்டில் போய் சாப்பிட்ருப்பாரு, சும்மா வேலை பார்த்துட்டு அவள் தான் வந்துட்டு இருப்பார். இதுவே வந்து மோடி அவர் என்ன பண்ணார்? போயிட்டு இதுமாதிரி டெல்லிக்கிட்ட பேசுகிறேன், இதான் ஒரு இது பண்ணிட்டேன், இதை வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களால் இதை ஒத்து வைக்க முடியும். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் பவர் அவ்வளோ, எங்களுக்கு வந்து பலம் அதிகம். ஒன்றா சேர்ந்தோன்னு நினச்சோ யாராலையும் தமிழ்னு ஒரு வார்த்தையை கேட்டாலே எங்கே இருக்கிறோன்னா இருந்தாலும் அலருவான். கண்டிப்பாக இந்த போராட்டம் வந்து நமக்கு வெற்றி கொடுக்கும். இதில் மத்திய அரசு மாநில அரசு ரொம்ப இதுவாகிட்டு இருக்கு. எங்களோட இதை பார்த்து பயந்து போயிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா விஷயத்துக்கும் போராடுவோம். கண்டிப்பாக போராடுவாங்க. ஏன்னா தமிழர்கள் எல்லாமே பீட்டா வந்து தூண்டி விட்டு எல்லாரையும் ஒன்று சேர வச்சிட்டாங்க. கண்டிப்பாக தமிழர்கள் இனிமேல் சாதிப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா இந்த கேஸ் இஸ் அண்டர் சப்ஜுடிஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள கேஸ் இருக்குன்றாங்க. நான் கேட்குறேன், இதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள கேஸ் இருக்கும்போது தான் பாபர் மசூதி இடிச்சாங்க. ஆனால் அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கல. ஆனால் இப்போ நாங்கள் பண்ணுறது கேட்குறாங்க. நான் கேட்குறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்றது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குன்றாங்களே. சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிச்சு காவிரி தண்ணி கர்நாடகா கேஸ் போட்டுச்சு, காவிரி தண்ணி சொல்லி. ஆனால் வீட்டில் ஏன்னா கர்நாடகா கரெக்டாக சொல்லிடுச்சு இதுவரை சிவில் கேஸ் தான். இது சிவில் கேஸ் நாங்கள் மீறினா வேறு அபராதம் தான் கட்டணும்ட்டு. அந்த அபராதத்தை நாங்கள் கட்டிக்கணும்னு சொல்லி அந்த சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னார்? தண்ணி விட மாட்டேன்னு அபராதம் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோம். ஏதாவது நாங்கள் புரட்சி எதுக்கு பண்ணுறோம்? நாங்கள் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்லாம் கவர்மெண்ட் ஒத்துக்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு நான் கேட்கறது எல்லாத்துக்கும் நாங்கள் தப்பாக எதுவுமே கேட்கல. நாங்கள் தப்பாக எதுவுமே கேட்கல. எங்களோட உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். ஜல்லிக்கட்டு இன்றைக்குமே நாங்கள் தப்பான வகையில் பண்ணுறது இல்லை. கேட்குறேன், இங்கே பீட்டா சொல்கிறாங்க இங்கிலீஷில் புல் ஃபைட்டிங்கிறது வேற, ஜல்லிக்கட்டுன்றது வேற. புல் ஃபைட்டிங்கிறது காளை கூட மனுஷன் மோதி அதுக்கடுத்து சாவடிக்கிறாங்க. நாங்கள் கடவுளாக பார்க்குறோம் காளையை. இன்னைக்கு காளையை சாவடிச்சது இல்லை. நீங்கள் தப்பான நோக்கத்தில் பண்ணுறீங்க. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணாமல் இருந்திருக்கோம். இப்போ பண்ணுறோம். எங்கள் பிள்ளையை சுப்ரீம் கோர்ட் கேட்டு ஆகணும். நாங்கள் போய் அந்த பீட்டாவை போய் சீனாவில் போய் கோழி சண்டையை தடை போட சொல்ல வேண்டியதானே? பிரான்ஸில் நடக்கிற அந்த எருது சண்டையை தடை போட சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? எல்லா இடத்துலையும் மாஞ்சா நூல் அனுமதி கிடையாது, மாநிலம் முழுவதும் இந்த இந்தியா முழுவதும் அனுமதி கிடையாதுன்னா ஏன் இப்போ அவன் காத்தாடி திருவிழா நடத்தினான்? அப்போ எங்கே போயிருந்தான்? சந்திரபாபு நாயுடு எதிர்க்கவே நடத்துகிறான் ஆந்திராவில் ஜல்லிக்கட்டை. இப்போ இங்கே தான் தடை போடுறான். தமிழ் என்ன இல்சமாயினா? இது வரைக்கும் போராடாத இளைஞர்கள் இன்றைக்கி வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து கவர்மெண்ட்டு வாங்க தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா விஷயத்துக்குமே. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க ஓட்டு கேட்க மட்டும் நம்ம வீடு வீடாக வராங்க. ஆனால் இன்றைக்கி 4வது நாள் நடக்குது, ஒரு ஆள் கூட வந்து யாருக்கிட்டையுமே பேசலை. ஸோ அதனால் இளைஞர்கள் என்றைக்குமே இது ஒன்றையாகவே ஒத்துமையாக இருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒரு டைலர் தான் எங்களை அன்னாட வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு காசு எல்லாமே. ஆனால் இன்னைக்கு எங்கள் பொழப்பு இல்லைனாலும் இதுக்காக நான் இத்தனையும் 3 நாள் எங்களுக்கு வேலை விட்டில. ஆனால் இது கண்டிப்பாக ஜெயிக்கணும், இந்த போராட்டம் ஜெயிக்கணும், தமிழும் ஜெயிக்கணுங்க, அவ்வளோதாங்க எங்களுக்கு. நீதிபதி வந்து காலி அடக்கிறாரா, தமிழ் அடக்கிறான், அவனை வந்து அடக்க சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் தடையை இது போட சொல்லி. கடல் அலைகள் ஓய்ந்தாலும் ஜல்லிக்கட்டு நடக்கும் முறை எங்கள் படைகள் ஓயாது. இங்கே வந்து தடை போடுறதுக்கு அவன் யாரு? இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை ஒன்றும் சொல்ல, அவன் புடுங்கி மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு தடை போட்டுருவானா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவன் தான் தூண்டி விட்டுருக்கான். சரியா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஜல்லிக்கட்டுனா கூட என்னன்னு தெரியாது. இதனால தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்களை சொல்கிறாங்க. அந்த ஒரு இதை விட்டுட்டு என்ன குறை இருக்கோ அதை எல்லாரும் இப்போ எப்படி ஜனங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதையெல்லாம் இப்போ ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னு நினச்சி எல்லாரும் எங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கட்சிக்காரங்களும் அந்த கட்சி இந்த கட்சியை குறை சொல்லாமல் பிரச்சனையை தீர்த்து நல்லபடியாக மக்களுக்கு ஒரு நல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நல்ல ஒரு தமிழ் மக்களுக்கு நல்ல வழி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு எங்களோட உரிமை இது வந்து கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓயாமல் போராடுவோம். இன்னைக்கு வந்து குழந்தைங்க முதல் கொண்டு நாங்கள் வந்திருக்கோம். எதுக்கு? இளைஞருக்கு ஆதரவு தரணுன்ட்டு. இதை வந்து எங்களுக்கும் அவங்க ஆதரவு தரணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுறோம். இது நல்லபடியாக நடக்கணும், எங்களோட வாழ்த்து கிடைக்கணும். இந்த வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டும் பகலுமா கஷ்டப்பட்ட இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். இளைஞர்களோட சினிமாவுக்கு போவாங்க, ட்ராமாவுக்கு போவாங்கன்றதோட வெளிப்பாடு தான் இது. 4 நாளாக தெரியலையா? இவ்வளோ நாளாக போட்டுட்டு இருக்காங்க. டீ கடையில் இருக்கிறவங்களெல்லாம் சீட்டில் உட்கார வச்சா என்ன நிலமாங்கிறது தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு. அது நாங்கள் செஞ்ச முட்டாள்தனம், அதை நாங்கள் திருத்திப்போம். அதோட வெளிப்பாடு எலெக்ஷன் டைமில் எல்லாருக்கும் தெரிய வரும்.